தான் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குங்க. இன்னும் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இந்த பக்கம் வந்து இந்த தண்ணிக்கு அங்கிட்டு மான், சிறுத்தை, கரடி, புலி எல்லாமே இருக்குங்க. நைட்டு வந்து ஃபுல்லாகவே யானை தான் சுத்தமாக வரும். இவங்க இந்த ஆற்றுல தான் துணிலாம் துவைக்கிறாங்க. ஆனால் முதலையுமே இங்கே தான் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி சிறுத்தை காட்டுக்குள்ளே நடந்து போகிறது. பூராமே வானம் மாறிடுச்சுரா. இது இருட்டானவொடனே ஃபுல்லாகவே அனிமல்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சு. ஆனால் வந்து இந்த டைமில் வெளியில் வர்றது ரொம்ப ரிஸ்க். கடிச்சுண்டா ஊர்றா கதவை போடுறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து அந்த மானம்பள்ளி ரெசார்ட், அதாவது வால்பாறையில் இருக்கிற ஆனமலை டைகர் ரிசர்வில் மானம்பள்ளி ரெசார்ட்டில் வந்து தங்குறதுக்காக வந்திருப்போம். அங்கே வந்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ இது, அதோட கண்டினியூஸ் இது ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதாவது நம்ம இங்கே வந்து வர்றது, அந்த வழி கண்டுபிடிச்சி வர்றது எல்லாமே வந்து ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம இங்கே நைட்டு ஸ்டே பண்ணியிருப்போம். இந்த மானம்பள்ளி ரெசார்ட்டில் நைட் ஸ்டே பண்ணி நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் ரெண்டாவது வீடியோவில் வரப்போகுது. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறையா நைட் ரைட் வீடியோஸ் போட்டிருப்போம். ட்ரைபல் வில்லேஜ், வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதேமாதிரி திகில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். வாங்க ரெண்டாவது பார்ட்டுக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம அந்த மானம்பள்ளி ஃபாரஸ்ட்டு ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தாச்சுங்க. ஒரு வழியாக வழி வந்து கண்டுபிடிச்சி வரதுலாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து ஒரு கைட்னஸ் கொஞ்சம் அந்த மேப் அது இதுன்னு வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான் மிஸ்ஸிங். மற்றபடி அல்டிமேட்டுங்க வழி. அதாவது நீங்கள் இங்கே வந்து தான் அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. வர்ற வழிலாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. இதுதான் அந்த பின்னாடி பார்த்திங்களா, இதுதான் அந்த மானம்பள்ளி ரெஸ்ட் ஹவுஸு. நம்ம வந்து பிளாக் ஏ எடுத்திருக்கோம். பிளாக் ஏ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஆற்றுக்கு பின்னாடி இருக்கும். இந்த இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஆற்று. காரை வந்து பில்டிங்க்கு முன்னாடியே பார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்த பொருள், சமையலுக்கு எல்லாத்துக்கும் எல்லா பொருளையுமே கொடுத்துட்டோம் அவர்கிட்ட. அவர் வந்து சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். இங்கே கேம்ப் ஃபயர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எங்களுக்கு ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ பிளாக்கில் இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது, இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது. நாங்கள் வந்து அவங்க ஏதோ ஒரு நல்ல ரூமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ரூமை காமிக்கிறேன். இதுதான் நம்ம ரூமு. டூரிஸ்ட் ஃபேமிலி TN94 இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க. எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் உட்காந்து வாய்க்குள்ள என்ன இருக்குது சாப்பிட்டுட்டு இருக்கானு பாருங்க. இவன் பாருங்கள் அப்படின்னு வறுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. இது போக சமைக்கிறதுக்கு வேறு கொடுத்துருக்கானுங்க. இது வந்து ஒரு சின்ன வாஷ்ரூம் மாதிரி இருக்குது இந்த பக்கம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம். ரூமெல்லாம் நீட்டாக தான் இருக்குது. ரூம் பிரச்சனை இல்லை. இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு சுத்தமாக நெட்வொர்க் கவரேஜே இருக்காது. ஏர்டெல், ஏர்செல்லு, வோடாஃபோனு, ஐடியா எந்த சிம்முமே வேலை செய்யாது. ஒரே ஒரு சிம்மு பிஎஸ்என்எல் மட்டும் வேலை செய்யுமா. அதுவும் இங்கே வேலை செய்யாதான். நம்ம அங்கே இந்த பவர் ஸ்டேஷன் பார்த்திங்களா, அங்கே தான் வேலை செய்யுமா. நம்ம ஃபோன் பண்ணி பேசணும்னா பிஎஸ்என்எல் சிம் வச்சுருந்திங்கன்னா அங்கே போய் பேசிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்த ப்ரெட்டை வந்து ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பிட போகிறோன்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம டீம் வந்து அங்கே ஆளாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். பாலை காய்ச்சிட்டாங்க. ஹார்லிக்ஸ் வந்து நாங்கள் வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. அங்கே இந்த பால் காய்ச்சி கொடுத்தாங்க. இப்போ ஹார்லிக்ஸும் ப்ரெட் ஆம்லேட் வந்து எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் நைட்டு இது இல்லாமல் 1 கிலோ சிக்கன் குழம்பு வேறு அடிப்பானுங்க. இந்த ஒரு முட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், ப்ரெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். டப்புன்னு அடித்து கொடுத்தாரு. நல்லா தான் இருக்குது. இன்னுமே ஹார்லிக்ஸ்க்கு வந்து சுகர் இல்லாமல் நீங்களே எட்டு வந்துடுங்க. அவங்கள எந்த விஷயத்துலையுமே எதிர்பார்க்காம நீங்களே எட்டு வந்துடுங்க. அதாவது நம்ம வீட்டில் இன்னொரு வீட்டில் போய் குடியிருக்கிற மாதிரி நீங்களே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னவுமே இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். சரி ஈவினிங் சும்மா கொஞ்சம் நேரம் ரிஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்தேன். நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா வந்து கேம்ப் ஃபயர் வந்து இப்போ போட முடியாதுங்க, அங்கே தேன் கூடு வச்சுருக்கு. அது வந்து நம்ம புகைக்கு வந்து போய் அது கொலாப்ஸ் ஆகி நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் ஏற்கனவே கேர்டேக்கர் வந்து அவரை துரத்தி கடிச்சிருக்காங்க. மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு இப்போவே. அதனால தான் அவரை நான் வந்து பர்சனலாக இன்ட்ரிவ் எடுக்கலை. அவருக்கு இன்னுமே அது சரியாகலை. அந்த தேன் கூட காட்டுறேன் பாருங்கள். அது வந்து மலை தேனி பயங்கரமான கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்க்கு நேராக மேலே இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் பக்கத்தில் அங்கே இருக்கு பாருங்க மலை தேனி.
அது ஒன்று, அதாவது 2 இடத்துல இருக்குன்னாரு. அது ஒன்று. இன்னொன்று வந்து அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும். இந்தா இங்கே இருக்கு பாருங்கள். 2 இருக்குது. 2 தேனி இருக்குது. இதனால தான் வந்து இப்போதைக்கு கேம்ப் ஃபயர், அதாவது இப்போ தான் அந்த கூடு வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து கேம்ப் ஃபயர் போட முடியாது அப்படின்ட்டாங்க. அதுவும் மழை தண்ணிட்டெலாம் கடி வாங்க முடியாது நம்மளால். அவரே துரத்தி கடிச்சு தான் வரும். கரெக்டாக நம்ம செட்டிங் ஏரியாவுக்கு நேராக மேலே இருக்கிற அந்த மரத்து மேலே இருக்குது அந்த தேனி. நம்ம அங்கே இருக்க போகிற தேனி கூடு, அதாவது முதல்ல இருக்கான்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இதிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று ஆய் இருந்து வச்சுருக்குங்க. இது என்னன்னு தெரியலடாடி. கண்டிப்பாக மனுஷனாக இருக்க மாட்டாங்களே. குரங்கா? குரங்கு இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகம். ஒரு முதல்ல இப்படி படுத்துக்கிட்டு துரத்துச்சுன்னா என்னடா பண்ணுறது? உன்கிட்ட சொல்லுச்சா? இந்த மரம்லாம் பழைய மரம் மாதிரி இருக்குது. இது உடச்சிக்கிது உள்ளே போயிடாதா நீயே? இங்கே நின்று பார்ப்பவா, கீழே கூட போக வேண்டாம், பயமாக தான் இருக்குது. ஆற்றில் இறங்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, அதனால் ஆற்றுல இறங்காதீங்க. அதாவது அந்த ஆற்றுக்கே வந்துட்டோம். இதுதான் அந்த ஆறு. தண்ணி வந்து இப்போ சம்மருங்கிறதுனால கம்மியாக இருக்குது. மழை காலத்துலாம் வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாக போகும்னாரு. அந்த அந்த மேலே வரைக்குமே போகுமா? யானை கண்டிப்பாக அங்கே வழி மறிச்சதுன்னு சொல்லி சொன்னாரா. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் சொன்னார். நைட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஃபோன் பேசுறதுக்கு அங்கே போனீங்கன்னா பார்த்து போங்க அப்படின்னு தான் சொன்னார். எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னாரு. இந்த தண்ணி வந்து ஓடலைங்க, மெதுவாக போகுது தண்ணி. இந்த ஃபாரஸ்ட்டோட இந்த இந்த சவுண்டு தான்டா அப்படியே படங்குது பாரு. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சிறுத்தை இருந்து உட்காந்து நம்மளை பார்த்துட்டு இருந்தால் கூட நமக்கு தெரியாதுடா. என்னடா? அதாவது இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஏதாவது முதல்ல இருக்கான்னு பார்த்தோம், ஒன்றும் இல்லை, ஸ்பாட் பண்ண முடியல. சரி பார்ப்போம், நாளைக்கு காலையில் ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம். ஆனால் அந்த இடத்துல தண்ணி ஆடிக்கிட்டே இருக்குது. அங்கே வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன்டா. இந்த இடத்துல ஒரு நீர் குமிழ் வந்துகிட்டே இருக்குது பாருங்களேன். எதனாலும் தெரில, ஒரு காற்றடிக்கிறனாலையான்னு தெரில. ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குங்க. இதா உண்மையாகவே ஏதோ ஒன்று வருது. ஏதோ நீச்சல் அடித்து வந்துக்கிட்டு இருக்கு. இருட்டாக போகுது, செம்மையாக இருக்குது. இது நீங்கள் இந்த மானம்பள்ளி ஃபாரஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு வர்ற வழியெலாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு த்ரில்லிங்கான வழிங்க. அதாவது நம்ம ஒரு நார்மலால் இந்த வழியை கண்டுபிடிச்சலாம் வர முடியாது. ஒரு எங்கேயுமே வளைஞ்சிடாதீங்க. நீங்கள் உள்ள உருளிக்கல் செக் போஸ்ட்லேருந்து என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அப்படியே எங்கேயுமே வளைஞ்சிடாமல் ஒரே ரோட்லேயே வாங்க. கடைசியில் இந்த பவர் பிளான்ட் வரும், அதுக்கடுத்து இது தான். ஏன்னா இதுக்கடுத்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேறு எங்கேயாவது வளைஞ்சிங்கன்னா வேறு எங்கேயாவது போய் மாட்டிக்குவீங்க. ஆனால் இடையில 2-3 டீவியேஷன் இருக்குது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இந்த பக்கம் வந்து இந்த தண்ணிக்கு அங்கிட்டு மான், சிறுத்தை, கரடி, புலி எல்லாமே இருக்குது. நான் தண்ணிக்கு இந்த பக்கம் இருக்கேன், அவங்களாம் தண்ணிக்கு அந்த பக்கம் இருக்காங்க. இன்றைக்கி பை சான்ஸ் லக் இருந்துச்சுன்னா 2 பேர் தண்ணி தாண்டி மீட் பண்ணுவோம். வந்து இப்போ டைம் 6 மணி ஆகுது. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த முன்னாடி இருக்கிற பவர் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். ஏன்னா இங்கே சுத்தமாக நெட்வொர்க் இல்லை, ஒய்ஃபை இல்லை. சரி போயிட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். நீங்களும் ஃபோன் பேசுகிற மாதிரி இருந்தால் பிஎஸ்என்எல் சிம் மட்டும் தான் டவர் எடுக்கும். அதுவும் இப்போ நாங்கள் போகிற லொக்கேஷனில் மட்டும் தான் டவர் எடுக்கும். வாங்க போகலாம். அதாவது இந்த பில்டிங்கை சுற்றியுமே குழி தோண்டி வச்சுருக்காங்கடா, யானை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. முக்கியமான மெயின் டார்கெட் வந்து யானை தான், வேறு எதுவும் கிடையாது. அது வந்து கேர்டேக்கருக்கு ரூமுக்காக கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த வண்டி வர்றதுக்காக மட்டும். இந்த கேட்டு இல்லைன்னா இதுலேயும் குழி தான் தோண்டி வச்சுருப்பாங்க. எல்லாமே யானை ஏறி வரக்கூடாதுங்கிறதுக்காக. யானை தொல்லை தான் அதிகமாக இங்கே. ஆமாம், அவங்க ஃபாரஸ்ட் கார்டு பேசினேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2 பேர் நடந்து வந்தாங்கல்ல, அவங்க தான் இங்கே இன்சார்ஜா.
அவங்க லாஸ்ட் வீக்காக வரும்போது அந்த நம்ம இப்போ மாறி போனோம்ல ஒரு இடத்துல வழி மாறி போனோம்ல, அதில் வந்து அவங்களோட வண்டியை வந்து ஒரு ஒத்தையான வழி மறிச்சுக்கிட்டு விடவே மாட்டேன்ருச்சான். அரை மணி நேரம் அங்கேயே நின்றுருந்தாங்களாம். யானை உருட்டி விட்டுரும் வண்டியை. நைட்டு வந்து ஃபுல்லாகவே யானை தான் அங்கே சுற்றுமா அந்த ரோட்டில். இங்கேயும் வருமாண்டா. இல்லை நம்ம வழி மாதிரி போயிட்டோம். அவங்க சொன்னாங்க நீங்கள் கரெக்டாக 3:50க்கு 4 மணிக்கு என்ட்ராயிருக்கீங்க, 5 மணிக்கு வந்திருக்கணும், 1 ஹவர் தான் ட்ராவலு, நீங்கள் லேட்டாக வரும்போதே நினச்சேன் வேறு எங்கேயோ மாறி போயிட்டீங்க அப்படின்னு அவரே சொன்னார். நான் சொன்னேன் இந்த மாதிரி வழி மாறி போயிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். காடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கும்மிருட்டாயிரும். டவர் வந்திருக்கான்னு பாரு. டவர் எங்கே வருதுன்னு பார்த்தேவா. அவங்களாம் இங்கே தான் தங்கியிருக்காங்களாண்டா குவார்ட்டர்ஸில். அதாவது கெஸ்ட்டுகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டே. இந்த பிளாக்கு ஏபி 4 ரூமு கெஸ்ட்டுகளுக்கு. ஆமாம், நம்ம இதில் 2 ரூம் இருக்குல்ல, அதே மாதிரி பின்னாடி ஒரு பிளாக் இருக்குது, அதில் ஒரு 2 ரூமு, மொத்தம் 4 ரூமா. இந்த சைடில் ஒரு கண்டெய்னர் மாதிரி பார்த்தில்ல, அது வந்து இந்த சமையல் டீமு கேர்டேக்கர் அவங்களுக்கு. இவங்கெல்லாம் வந்து இங்கே தான் தங்குவாங்களாம். இருக்காங்களா அந்த இபி குவார்ட்டர்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து இந்த சாம்பார் டியர் நிற்கிதுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருமே. ஏதோ நான் கூட ஏதோ மாடு கட்டி போட்டிருக்காங்கன்னு நினச்சேன்டா. சத்தியமாக அப்படி தானே நினச்சேன். சரி, குடியிருப்பு ஏரியா இருக்குல்ல, அதனால மாடு கட்டி போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். எவ்வளோ பெருசாக நிற்கிது பாரு மாடு. எவ்வளோ பெருசாக இருக்குது. வயசாயிருச்சுண்ணா. அவங்க தான் அந்த ஃபாரஸ்ட் கார்டு இருக்காங்க. நடக்குதுடாடி. அந்த அந்த தொண்டையில் அதுக்கு ஒரு ஓட்ட மாதிரி இருக்குல்ல, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது இந்த உப்பு இதெல்லாம் சாப்பிடலாம், அந்த இதெல்லாம் வெளியில் வர்ற மாதிரி கழிவு வர்றதுக்கான இடம். அப்படியா? இல்லை, நிறைய பேர்த்த கேட்டேன், அது தெரியலன்னு சொல்லிட்டாங்க. வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா, அதாவது நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து டவர் வர்றதுக்காக அந்த இபி குவார்ட்டர்ஸ்க்கு வந்திருக்கோம். இபி குவார்ட்டர்ஸில் பஸ்ஸு இங்கே வந்து இதில் வளைஞ்சு இது வரைக்கும் வருமா பஸ்ஸு. என்னென்னா வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் வரும். இங்கே வந்து ரெகுலராகவே இந்த பைசன்னு முதலையெல்லாம் இங்கே அசால்ட்டாக இருக்குமாங்க. இந்த ஆற்றுல வந்து இவங்க இந்த ஆற்றுல தான் துணிலாம் துவைக்கிறாங்க, ஆனால் முதலையுமே இங்கே தான் இருக்குது. இங்கே பைசன் நிற்கிது பாருங்களேன், குட்டியோடு நிற்கிது பைசனை. அதாவது முதல்ல வந்து பைசனை அதாவது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்கல, ஏதாவது பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் நிற்கிற கீழேயே வந்து முதல்ல இங்கே இருக்குது பைசன். அங்கே ஒரு 4-5 மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இது எப்போவுமே இங்கே மேயுமா பைசனு? ரெகுலராகவே இங்கே இருக்கும் அண்ணா மேய். 1 2 3 4 5 ஒரே ஒரு 2 சின்ன குட்டி இருக்குடா. ஆமாம். சிறுத்தை நிறைய இருக்காங்க. இன்றைக்கி காலையில் நம்ம தங்கியிருக்கிற அந்த மானம்பள்ளி கெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்துலேயே வந்து 4 முதல்ல பார்த்துருக்காங்க. அதாவது அந்த வாய்க்கால் நான் வந்து காமிச்சேன்ல, அதுலேயே 4 முதல்ல பார்த்துருக்காங்க. நாளைக்கு காலைல முடிஞ்சால் நம்மளும் பார்ப்போம். வந்து இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது குடியிருப்பு இங்கே இருக்குங்கிற தைரியத்தில் தான் நாங்கள் நடந்து போகிறோம், இல்லைன்னா நடந்து போக முடியாது. இங்கே இருக்கிற போர்டு எல்லாத்தையுமே அந்த யானைகள் வந்து அடித்து கீழே தகர்த்திடுது, அதனால் போர்டே வைக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. ஆமாண்டா, வர்ற வழியில் அந்த போர்டு இருந்துச்சுல்ல, அந்த போர்டு 2-3 போர்டு வச்சுருப்பாங்களாம், சைன் போர்டு. அது எல்லாத்தையுமே அந்த யானை அடித்து கீழே தள்ளி விட்டுருச்சான் நைட்டு. அதனால தான் வெளியில் விட மாட்றாங்கடா. இப்போ இந்த பஸ்ஸுலாம் போகுதில்ல, இந்த பஸ்ஸு ரிட்டன் வரும்போதெல்லாம் பயங்கரமாக அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் ஆகுமா. அதனால தான் இந்த பஸ்ஸில் வந்து டூரிஸ்ட்டு 2-3 பேர் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு ரிட்டன் வந்தாங்களாம். பிடிச்சி சத்தம் போட்டு விட்டாராம், எதுக்கு அப்படி போகிறீங்க அப்படின்னு. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி சிறுத்தை காட்டுக்குள்ளே நடந்து போகிறது. கண்ணு தெரிஞ்சது காணா. இந்த அங்கே இருப்பார். அது என்னடா மானாடா? அவங்க மானா மானா மாடா? ஜூம் பண்ண மானுடா அது. பூராமே மானா மாறிடுச்சுடா இது. இந்த இடத்துல பூராமே பைசனா இருந்துச்சுடா.
ஏய் இங்கே பாரு டேய் 1 2 அப்பா 3 4 5 இந்த முதல்ல இருக்குனாங்க மானு ஃபுல்லாக வந்திருக்கேன்டா. இந்த வர இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கடாமன்மை. இந்த 1 2 இங்கிட்ட ஃபுல்லாகவே தான் மேய்ஞ்சிட்ருக்கு. ஓடிடுச்சா இங்கிட்டு நிற்கிது. இது பைசனா? ஆமாண்டாடி. டீ என்னடா மறுபடியும் எல்லாம் பைசனாக மாறிடுச்சு. இங்கிட்டு மாடு நிற்கிது, இங்கிட்டு மாடு நிற்கிது. இப்போ கடைக்கு போயிட்டு ரிட்டன் கார் நிப்பாட்டி இருக்கிற ஏரியாவுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அதாவது கார்லேயே கடைக்கு போகலாம், சும்மா அங்கே நிப்பாட்டி பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே நடந்து வந்துட்டோங்க. இருட்டானவுடனே ஃபுல்லாகவே அனிமல்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுமே இருட்டானவுடனே எல்லாருமே உள்ளே போய் கதவை பூட்டிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இப்போ இந்த ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே லைட் எரியுது. அது வந்து இந்த ஈபியோட இதனால் எப்போவுமே எரியுமா, ஆனால் வந்து இந்த டைமில் வெளியில் வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. கடைக்கு வந்துட்டு மறுபடியும் அங்கே போகிறோம், வானம்பள்ளி ரெஸ்ட் ஹவுஸுக்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். உள்ளே இருக்கும் பாரு. இது கீழே தான் நம்ம போனோம். நேராக போனோம்னா ஈபி குவார்ட்டர்ஸ். இது ஃபுல்லாகவே ஈபி குவார்ட்டர்ஸு. இவங்க வந்து இந்த பெரிய கேட்டாக போட்டு ஃபென்சிங் போட்டிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யானை தொல்லை. அதுக்கப்புறம் அவர் அந்த கேர்டேக்கர் சொன்னார், இந்த வழியிலே வந்து சிறுத்தை வந்து அடிக்கடி கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நமக்கு லக் இருந்துச்சுன்னா சிறுத்தை கிராஸ் ஆகுமா. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கெஸ்ட்டு காரில் முன்னாடி போனாங்க, நாங்கள் வந்து பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தோம். அவங்க எங்களை தாண்டி போகும்போது அந்த காருக்கும் எங்களுக்கும் நடுவில் வந்து அந்த சிறுத்தை கிராஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எப்பறம் அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டி அவர் என்ன உட்காந்துருக்காருங்க, வேறு மாதிரி இருக்கடாடே உண்மையை இந்த ஃபாரஸ்ட்டு. இதுவே எப்படி இருக்குன்னா நம்ம வந்த வழி எப்படி இருக்குன்னு வச்சு பாடுறா. மேலே இருந்து வந்தோம்ல, யாரோ ஒருத்தர் டார்ச் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காரா. எதாவது பார்த்துருப்பாரா? அவர் என்ன பார்க்குறான்னு தெரியலையே. ஏதோ யானை கிணறு இருக்கா? வேமா போகுமா? என்னன்னு கேள்றா உங்கள்கிட்ட. வானம்பள்ளி கெஸ்ட் ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். காரை நம்ம இங்கே தான் நிப்பாடி இருக்கோம், ஏ பிளாக்கு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ பார்க்குறது. அந்த இடத்துல ஆடுதில்ல. இந்த பாருங்க இங்கே விட்டுருக்கா முதலைகள் நடமாடும் பகுதின்னு. அங்கே ஏதோ கீழே இறங்குற மாதிரி சவுண்டு கிடச்சில இல்லையா? இப்போ அந்த கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அதாவது கரெக்டாக இப்போ அந்த வானம்பள்ளி ஸ்டைலில் வந்து பின்னாடி ஏ பிளாக்குக்கு பின்னாடி இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி தான் அந்த முதலையார் இருக்குது. ஏதாவது அனிமல்ஸ் தென்படுதான்னு பார்த்தோம். ஆனால் அந்த கடை இருக்குது பார்த்திங்களா, அந்த குடியிருப்பு ஈபி குவார்ட்டர்ஸோட குடியிருப்பு, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா முதலையும் அந்த காட்டு பன்னி, அதுக்கப்புறம் பைசன் இருக்குது, மான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு இருட்டி ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே எல்லாமே வந்துருச்சுங்க. நாங்களே ஆச்சரியப்பட்டோம். எல்லாமே பெரிய பெரிய மான், ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது அந்த மான்லாம். என்ன சொல்கிறாருன்னா, நைட்டு வெளியில் வராதிங்க, கண்டிப்பாக அந்த சிறுத்தை இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம முடிஞ்சால் நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கி சிறுத்தை பார்க்கலாம். அப்புறம் வந்து இதை சுற்றி வந்து ஃபுல்லாகவே பள்ளம் வெட்டி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து யானை வந்து வராமல் இருக்கிறதுக்காக வந்து பள்ளம் வெட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் டார்ச் அடித்து பார்த்தோம், இப்போதைக்கு எந்த அனிமல்ஸும் இல்லை. ஆனால் அந்த லைட்டு ஒரு வேளை பில்டிங்கில் அந்த பாருங்கள் காமிக்கிற பாருங்கள், இந்த லைட் எரியறதுனால வந்து எதுவும் அனிமல்ஸ் வராமல் இருக்கலாம், மேபி வாய்ப்பு இருக்குது. நம்ம நைட்டு தூங்கும்போது இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவோம், ஏதாவது அனிமல்ஸ் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் இன்றைக்கி நைட்டு. வந்து இப்போ டின்னர் சொல்லியிருக்கோம், சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட்டு ஏதாவது நம்ம அனிமல்ஸ் பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். இது வந்து மற்ற ஸ்டே மாதிரிலாம் கிடையாதுங்க, நம்ம வந்து பாதுகாப்புலாம் கிடையாது, இந்த மின்வேலி அது மாதிரிலாம் கிடையாது.
இந்த குழி மட்டும் தான் தோண்டி வச்சுருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஆற்றை தாண்டி வந்து அங்கே வந்துடலாம். என்ன மம்மி? அதனால் அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்துக்கிறது நமக்கு சேஃபு. அதேமாரி வெளியில் வந்து பார்க்குறதுனா உங்களுடைய கட்ஸ், அவ்வளோதான். வந்து தைரியமாக பாருங்கள். இந்த லைட்டை ஆஃப் பண்ணோம்னா, இந்த பில்டிங்க்கு முன்னாடி இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணால் இப்படி தாங்க இருக்கும். அதாவது எந்த பெரிய லெவலில் பாதுகாப்புலாம் இருக்காது. சத்தம் கேட்குதுடா. என்னடா தேனிடா, கடிச்சுண்டா. ஊர்றா கதவு போட்டுறா கதவு போட்டு உள்ள. என்னென்னா வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த ரூமில் வந்து ஒய்ஃபைலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஏதாவது மூவி ஏதாவது டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க. ஒரு வேளை உங்களுக்கு வேறு ஏதாவது போர் அடிக்கும் அது மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை பீஸ்ஃபுல்லானா வந்து டவர் சுத்தமாக இருக்காது. நீங்கள் வெளி உலக தொடர்பே இல்லாமல் தான் இந்த ரூமில் இருப்பீங்க. அப்புறம் இன்னும் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இவங்க குக் பண்ணி தரதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்லாம் பே பண்ணணும் அப்படின்னா வந்து கேஷாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே நெட்வொர்க் சுத்தமாகவே இருக்காது. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. டின்னர் ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு மிட் நைட்டில் ஏதாவது அனிமல்ஸ் வந்து நம்ம ரூம் பக்கம் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க சாப்பிட போகலாம். இதுதான் சாப்பாடு மெனு. நம்ம எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி பிளேட்டு. சப்பாத்தி ரெடிமேடு வாங்கிட்டு வந்தோம். ஸோ ரெடிமேட் சப்பாத்தி. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வச்சுருக்காங்க, சிக்கன் கிரேவி. இன்னைக்கு ஒரு பொடி, எல்லோரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி. சிக்கன் வேறு மாதிரி இருக்காடி. நான் ஒரு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன், வேணும்னா வாங்கிக்கிறேன். ஏன்னா சிக்கன் குழம்பு வேறையா விட்டு அடித்தோம்னா அடி. குழம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். வர வர பசங்களாம் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபுட்டுக்கெலாம் வந்து அதாவது சமைச்சு தர்றதுக்கு எவ்வளோ பில்லு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு காலையில் நான் பே பண்ணதுக்கப்புறமா வந்து அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் நடக்கலான்னு பார்த்தோம். பையன் தூங்கிட்டான். அதனால நாங்கள் 2 பேரும் இருட்டாக வர இருக்குது. சரி டார்ச் லைட் வச்சுருக்கோம் கையில், பாருங்க. சரி இந்த பக்கம் முதல்ல வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் டார்ச் லைட் வச்சுருக்கோம். வந்து சிறுத்தை இருக்காடா, மேலே வர்றா, ஏதோ உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது. டேய் இதில் பாரு, கேமராவில் பாரு. வந்து இந்த சிறுத்தையெல்லாம் வந்து மரத்து மேலே உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். சரியா? பார்த்துட்டு இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஏரிகளுக்கு நடுவே எட்டி பார்க்கிறதா. சிறுத்தை தண்ணி குடிக்க வரணும், அப்படி இருக்கும். வர மாதிரி இருக்கும் முன்னாடி. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு மிஞ்சி போனால் என்ன தெரியுமா வரும்? இந்த குச்சி எடுத்து வச்சுக்கிறியா கையில்? வந்துச்சுன்னா என்னை அடி, அது பயந்து ஓடிடும். என்னை அடிக்கிற அடியில் ஐயோ புருஷனுக்கே இந்த அடியா அப்படிங்கிற மாதிரி. அப்போ புலிக்கு என்ன அடி, அந்த மாதிரி விழுகணும் அடி. இந்த ஃபாரஸ்ட்டோட சவுண்டுங்கிறது கரெக்டாக இருக்கு வர. சிறுத்தை இங்கிட்டு தான்டா கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னாங்க. இந்த பக்கம் தான் இப்படி கிராஸ் பண்ணி போச்சாண்டா. நம்ம வர்ற வழின்னா அதானே. எங்கிட்ட ஐயோ நான் வரவே மாட்டேன் சத்தியமாக. நான் வெளியிலேயே வரமாட்டேன். நான் அங்கேருந்து தான் நான் அடித்து பார்க்கலாம் பிளான் பண்ணேன். வெளியில் வர்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குடா. எது எங்கே இருக்குமே தெரியாதா. உள்ள போயிடலாமா? ஐயோ எதுக்கு இப்போ ஓடுற? பின்னாடி வரவங்கள தானே கடிக்காது. நீ விசாரிக்கு தடுமாறி விழுந்து குச்சி வச்சுட்டு ஓடினா என்னடி குச்சி வச்சுட்டு எதுக்குடி ஓடி வர்ற? அதாவது நாங்கள் இப்போ கொஞ்ச நேரம் வெளியில் நடந்துட்டு இருந்தோம்.
திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அதனால் ஓடி வந்துட்டோம் 2 பேரும். சரி மணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9:30 ஆகுது. சரி ஒரு ஒரு 10, 11 மணிக்கு மேலே வந்து எதாவது சவுண்டு கேட்குதா? சவுண்டு கேட்டுச்சுன்னா வெளியில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வராண்டாவிலே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வெளியில் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதோ இலையில நடந்து வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஏன்னா அது டக்குன்னு ஓடி வர முடியாது. இங்கே வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங் அது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து டைரெக்டாக ஓப்பன்லேயே இருக்குது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கணும். இன்னும் உள்ளேருந்தே வியூ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வராண்டாலாம் போட்டு இந்த சேர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். இந்த டோருமே வந்து ஸ்லைடிங் டோர் தான். அதனால் வெளியில் போய் பயங்கரமான ரிஸ்க்குலாம் எடுத்தோம்னா நம்ம கிளம்பிருவோம். போட்டுரும் நம்மள. சரி அதனால் இங்கேயே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு போய் படுத்து தூங்கிட்டு அப்புறம் ஒரு 1 மணி 2 மணிக்கு ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது அலாரம் கால் கேட்குதான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். டைம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு 1:30 ஆகுது. ஏதோ ஒரு சவுண்டு பயங்கரமான சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் தான் எந்திரிச்சேன் இப்போ. வெளியில் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. காமிக்கிறேன் பாருங்க. சவுண்டு இங்கே தான் எங்கேயோ கேட்டுச்சு. ரூமில் படுத்திருந்தோம். ஏதோ சவுண்டு திடீர்னு ஓடுற மாதிரி பயங்கரமாக சவுண்டு கேட்டுச்சு. அதுதான் வெளியில் வந்து இப்போ டார்ச் அடித்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் எது ஓடுச்சுன்னு தெரில. சரியான சவுண்டு. கரெக்டாக ரூமுக்கு பேக் சைடில் அந்த விண்டோ இருக்கும். அந்த விண்டோ சைடில் வெளியில் வந்து பார்க்குறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ஃபென்சிங் அது மாதிரிலாம் கிடையாது. டேரெக்டாக இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் வந்து பார்க்குறதுக்கும் பயமாக இருக்குது. இன்னும் இதில் குரோக்கடைல் வேறு இருக்குது. அதுக்கப்புறம் சிறுத்தை அடிக்கடி கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் நம்ம வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. மற்ற விலங்குகள்னால் கூட ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியும். இது வந்து சிறுத்தைங்கிறது வந்து கண்டிப்பாக ஹண்ட் பண்ணுற விலங்குங்கிறதுனால வந்து நம்மளை வந்து மறைஞ்சிருந்து அடிக்கிறதுக்கு தான் பார்க்குமா. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் செக் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது விண்டோ மட்டும்தாங்க ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெளியில் வந்து சேஃப்டி கிடையாது. ஏதாவது இங்கே நின்றுட்டு இருந்துச்சுன்னா கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே கும்முருட்டாக இருக்குது. ஆற்றுக்கு பக்கத்தில் அந்த சைடு வந்து சவுண்டு கேட்குது. நமக்கு இங்கே மரம் நெருக்கமாக இருக்கிறதுனால வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இங்கேருந்து டார்ச் அடித்து பார்த்தாலும் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கே தவிர என்ன அனிமல்னு தெரியல. ஏதோ நடந்துகிட்ருக்கு. ஆனால் நடக்கிற சவுண்ட் நல்லா கேட்குது. ஏதோ ஒரு பெரிய அனிமலாக இருக்கும். மேபி சாம்பார் டியராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா முதலையாக இருக்கும். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பகலில் இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு பேய் வீடு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சவுண்டு எந்த பக்கம் கேட்டுச்சு பார்த்திங்கன்னா வந்து அந்த பக்கம் கேட்டுச்சுங்க. இன்னுமே கேட்குது. என்னென்னமோ கத்துது. ஸோ ஏதோ ஒரு அனிமல்ஸ் வந்துச்சுன்னா டார்ச் அடிச்சு பார்த்தோம்னா அதோட கண்ணு தெரிஞ்சிடும். அதனால தான் கொஞ்சம் தைரியமாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். என்ன சவுண்டு கேட்டுச்சு. நம்ம வெளியில் போய் பார்க்க முடியலாம். அப்புறம் பின்னாடியும் திறந்து பார்த்தேன். அதாவது கிச்சன் இருக்குல்ல அந்த பக்கம் பார்த்தேன். அந்த பக்கம் நிறைய எலி ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் மேலே அந்த கிச்சனுக்கு மேலே வந்து ஒரு தகர செட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே ஏதோ வந்து ஜங்குன்னு குதிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. மேபி குரங்கா இருக்கலாம். என்னென்னா வந்து காட்டுக்குள்ளே இந்த பக்கம் பின்னாடி பார்த்திங்கன்னா சரியான சவுண்டு. உள்ளுக்குள்ளே ஏதோ பயங்கரமாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னென்னமோ கத்துது உள்ள. அதனால் பயமாக இருந்துச்சு. உள்ளே வந்துட்டேன். சரி பார்ப்போம் நம்ம தூங்குவோம் மறுபடியும். ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா மறுபடியும் வந்து பார்ப்போம் வாங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மானாம்பள்ளியில் வந்து டே 2 விடிஞ்சிருச்சு. அதாவது நைட்டு வந்து சத்தம் பயங்கரமான சத்தம் கேட்டுச்சுங்க. அதாவது இங்கே இந்த பக்கம் தான் கேட்டுச்சு. பில்டிங் வந்து இங்கே இருக்குங்களா, கரெக்டாக இந்த பக்கம் கேட்டுச்சு. நாங்கள் டார்ச் அடித்து பார்த்துட்டே இருந்தோம் என்னடா சவுண்டுன்ட்டு. ஆனால்
ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே கேட்டுச்சு தண்ணிக்கு அந்த பக்கம், அதனால் நமக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் வேறு எந்த அனிமல்ஸும் பார்க்க முடியல. நம்ம வந்து இந்த கடாமன் பார்த்தோம், அதுக்கப்புறம் பைசன், அது மட்டும்தாங்க பார்த்தோம். வேறு எதுவும் பார்க்க முடியல. சிறுத்தை வரும்னு நிறைய எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் வந்து நமக்கு ஒரு 10 மணிக்கு செக் அவுட் டைமு. காலையில் இப்போ வந்து இந்த ரிவர் பக்கம் எதுக்காக வந்திருக்கோன்னா, அந்த குளிருக்கு முதல்ல வந்து வெயில் வர்ற டைமில் பாறையில் வந்து படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று காலையில் கூட வந்து படுத்துருந்துச்சான். அதுதான் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு பாருங்கள். இந்த காடோட சத்தம் தாங்க வேறு மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஸ்டேயில் வந்து ஸ்டே பண்ணி அனிமல்ஸ் பார்க்குறது அதெல்லாம் வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லைங்க. அதோட நிசப்தம், அந்த அமைதியான ஒரு பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதே வேறு மாதிரிங்க. நேற்று நைட் அதை தான் நாங்கள் அனுபவித்தோம். யாருமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. இருந்தாங்க கேர்டேக்கரு, இருந்தாலும் வந்து நாங்கள் மட்டுமே தங்கி இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து வெளியில் அந்த கண்டெய்னரில் தான் தங்கியிருந்தாங்க. ரிஃப்ரெஷ் ஆகியாச்சுங்க, ஃபேஸ் வாஷ்லாம் போட்டாச்சு. என்னென்னா இப்போ டிஃபன் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த முதலை ஆற்றில் வந்து அண்ணன் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காப்புல. சரி அவர்கிட்ட கேட்போம், என்ன உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு. அதாவது முதல்ல வந்து உள்ளூர்காரங்களை ஒன்றுமே செய்யாது. நம்ம கெஸ்ட்டுகளை வந்து கடிச்சு கவ்வீரை பார்த்துக்கோங்க. அண்ணன் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி முதல்ல மீன் பிடிக்கிறாப்புல. நாங்கள் வந்து இப்போ டீ சாப்பிட்டுட்டோம். அதாவது டீ கிடையாது, ஹார்லிக்ஸு வீட்டில் இருந்து கொண்டு வந்தோம். பால் இங்கே வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததுனால அவங்க பால் மட்டும் காய்ச்சி கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஹார்லிக்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து அந்த ஈபி கோட்ரஸுக்கு நடந்து போக போகிறோம். சரி காலையில் ஒரு வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு. இதுதான் அந்த ஃபாரஸ்ட்டு. அதாவது பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஈபி கோட்ரஸில் அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டர் நடந்து வரணும். இந்த காட்டில் நடந்து போகும்போது நிறைய பறவைகள் சத்தம் கேட்குறாடே, அட்டி நொறுக்குறாங்களா சவுண்டு. காலையிலேயே நிறைய பேட் சவுண்டு, பூச்சி சவுண்டுலாம் பயங்கரமாக இருக்குது. ஏதோ சவுண்டு கேட்குது. இந்த இருக்கான் பாரு மம்மி, மராணில். இங்கே அடிக்கிட்டு வாங்க, இங்கே பாருங்கள். ஏதோ கிளையை உடைக்கிற சவுண்டு கேட்டுச்சுன்னு பார்த்தேன். தெரியுதா? இந்த மயில் இங்கே பாரு, அணில் பாரு. மர அணில்ரா போடுறாங்களா? சண்டை தான் போடுதா? காடுனா ஜாலியாக இருக்காங்க. என்னடா ஏதோ சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. ஏது இந்த குச்சியில் பாரு, உடைய மாட்டேங்குது. வளைஞ்சிருச்சுடா குச்சி, உடைய போகுது. பறிச்சுட்டு ஓடிட்டாண்டா. வேற மாதிரி அதோட வெயிட்டை வந்து அது குறைக்குதுடா. அது கீழே விழுந்தால் அணிலுக்கு அடிபடாது தெரியுங்களா? என்னத்தையும் வெறி உண்டு கடிக்கிறாங்க. மேலே பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஏதாவது தூக்கிட போகுது நம்மளை. இப்போ போனானே ஜவுளி, அவன் தான் அது. நல்லவா இந்த குரங்கெல்லாம் கடிக்கிறது இல்லைடா. இதே பழத்தை பறித்து சாப்பிட்டு விட்டுக்கலாம். 2 இருக்கும் மம்மி அதே இடத்துல. ஃபேமிலி மெம்பர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கீழே பாருங்கள், நம்ம காசு கொடுத்து வாங்குகிற பொருள் கீழே கிடக்குது. இது என்ன பழம்னு வந்து பார்த்து சொல்லுங்கள். அத்திப்பழமா? அத்திப்பழம் இப்படி தான் இருக்குமா? வேல்யூபான பொருள் ஏண்டா. அதுவும் மலையில் வளர்கிற அத்தி மரம் இது. குரங்கு சாப்பிட்றதுக்கு இந்த முதல்ல வந்து குரங்கு சாப்பிடும். இதெல்லாம் வந்து ஒரு கார்ட்டூனில் வந்து நான் பார்த்துருக்கேன்டாடே. மரகத புறா, ஹேர்பின் பென் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் அந்த மரகத புறா. இங்கே பாருங்கள், நீங்கள் வால்பாறை ஏறி வரும்போது இந்த புறாவோட படம் வரைஞ்சி
மரகத புறா ஹேர்பின் பெண்டுன்னு போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு மேலே வராங்க பாரு. அவன் இங்கே பாரு அடி, சூப்பராகடா. தெரியுதா? ஃபோனில் பாருடா. இங்கே பாரு, மரகத புறா அழகாக இருக்குல்ல. ஒருவேளை அழகாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் மரகத புறான்னு வச்சுருக்காங்களாடா. ஆனால் ஃபாஸ்ட்டாக நம்மளை நோட் பண்ணுது. இதையே கொத்தி கொத்தி சாப்பிடுதுடா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த மானம்பள்ளி ரெஸ்ட் ஹவுஸ், அதாவது வால்பாறையில் இருக்கிற ஆனமலை டைகர் ரிசர்வ் கீழே வர்ற இந்த மானம்பள்ளி ரெஸ்ட் ஹவுஸ் நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணி வர்றீங்க அப்படின்னா அனிமல்ஸே உங்களால் பார்க்க முடியலனாலும் நிறைய பேர்ட்ஸ், பறவைகள் வந்து நிறைய பார்க்கலாம். நிறைய பறவைகளோட சவுண்ட்ஸ் கேட்கலாம். பேர்ட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஏன்னா நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இப்போ மணி பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸ் சவுண்டு தான். அப்படியே பயங்கரமாக சவுண்டு கேட்குதுங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பாட்டு பாடுற மாதிரி கேட்டுட்ருக்கு பேர்ட்ஸ் சவுண்டு. நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு விஷயம் பார்த்தேன். என்னென்னா பார்த்திங்கன்னா, இந்த பூஞ்சை வளர்ந்துருக்கு பார்த்திங்களா, இது என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரியாணியில் போடுவோம் பாருங்க, அந்த இது தான். இது வந்து ஒரு மரத்தை ஒட்டி தான் வளருது. இங்கே பாருங்கள், மரப்பட்டையெல்லாம் இருக்கு, மரப்பட்டை. இதை வந்து ஆனால் இது இப்படியே சாப்பிட முடியாது. இது ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட முடியாது. ஏதோ இதுலேயே ஏதோ போட்டு என்னமோ ஊற வச்சு காய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி சாப்பிட்டோம்னா இது பாய்சன் நினைக்கிறேன். எனக்கு வந்து படிப்பை கொடுக்குறனோ இல்லையாங்க, இந்த மாதிரி இயற்கையோட இணைஞ்சு வாழ்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அவன் படித்து எம்பிபிஎஸ் டாக்டரு, எஃப்ஆர்சிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் ஆக வேண்டியதில்லை. என்னை மாதிரி ஒரு ட்ராவலராக நான் நிறைவே எனக்கு போதும். எனக்கும் அதுதான் விருப்பம். சும்மா கொஞ்சோண்டு காசு இருந்தால் போதும். அதை வச்சு நானும் என் பையனும் லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். அப்படி தான் இப்போவும் பண்ணிகிட்ருக்கோம். வசதியானவன்லாம் கிடையாதுங்க, கடன்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் எப்போ வேணாலும் கட்டிக்கலாம். வயசு போனால் திரும்பாது. அப்படிங்கிறனால நானும் என் பையனும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். என்ன மயிலன், ஜாலியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? அப்பா பிடிக்குமா? பார்த்தீங்களா, மொபைலில் என் பையன் பார்க்கவே மாட்டேன், அனிமல்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன். வா மயிலன். இப்போ சிக்கிடுச்சு. இது என்ன பேர்டுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக விளாடி கலர் பாருங்கள், எத்தனை கலர்னு. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரோட கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியுது. என்னென்னா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம டக்குன்னு ஒரு இதை கேப்சர் பண்ணிட முடியாது. எப்போவுமே கரெக்டாக அந்த ஃபோனை வேறு ஆன்லேயே வச்சுருக்கணும். ஒரு செகண்ட் மிஸ் ஆச்சுன்னா கூட, அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு சத்தம் போட்டால் கூட ஓடிடுது பயங்கரமாக. பில்டிங்கை சுற்றி வந்து எலிஃபெண்ட்டுக்காக இந்த மாதிரி அகழி தோண்டி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் கார் வர்றதுக்கு வழி செஞ்சுருக்காங்க. நான் வந்து கேட்டேன், இது வழியாக வராதா அப்படின்னு. இதில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கனால நடக்க முடியாதுனாங்க. நான் சும்மா நடந்து பார்த்தேன். உண்மையிலே நடக்க முடியலடாடி, வேறு மாதிரி. உண்மைப்பா பயங்கரமாக வலிக்குது சத்தியமாக. இதில் எந்த அனிமலுமே, குரங்கெல்லாம் நடந்து வந்துடும், ஆனால் யானைனால நடக்க முடியாது. அது காரணம் என்ன, வெயிட் அதிகமாக பேலன்ஸ் ஆக ஆக இது ரொம்ப அறுக்குது. நல்லாயிருக்கு சிஸ்டம். டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி சுட்டிருக்காங்க. இட்லி, நேற்று வச்ச சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து நம்ம சொன்ன தேங்காய் சட்னி செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான், சாப்பிட்லாம் வாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூம் வெக்கேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் குளிக்கலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம போகிற வழியில் கூழாங்கல் ரிவர் அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க ட்ரை பண்ணுவோம். இதில் இருக்குது ஓ, இங்கே படுத்துருக்குண்ணா. தெரியுதா, இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மண்டை மட்டும் வெளியில் நிற்கிது. 2 முதல்ல நிற்கிது. அதான் இந்த வெயிலுக்கு சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கானு வர. இந்த அதாவது ஃபைனலாக வந்து நாங்கள் அந்த முதலையை பார்த்துட்டோம். நான் தூரத்தில் இருந்து தான் பார்த்தேன், இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கல. சரி, பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நடந்து போயிட்டுருக்கேன். அந்த கரையில் ஏறி விளையாண்டுருக்க மாட்டிருக்கு, அதோட அச்சு பூரா தெரியுது.
இப்படி இந்த இதுலேருந்து ஏறி அப்படியே அந்த பக்கம் போயிருக்கு. இந்த மரம் பார்த்திங்கன்னா இலை அப்பம். கேரளாவில் வந்து இலை அப்பம்னு ஒரு டிஷ் செய்கிறாங்க. அந்த மரத்தோட இலை இது. அதாவது முதல்ல பார்த்தோம், தூரத்தில் தான் பார்க்க முடிஞ்சது, ரொம்ப கிட்டலாம் பார்க்க முடியல. போலாமா? எங்கடா இருக்கும் மரங்கொத்தி? என்ன அந்த குரங்கு குட்டியை வந்து முதல்ல கவ்விரும்லடா பார்த்துச்சுன்னா? ஆ, மரங்கொத்தி நல்லா இருக்குண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போது டிஃபன் சாப்பிட்டாச்சு, பே எல்லாம் பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக நேற்றுலேருந்து முதல்ல தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து முதல்ல பார்த்தோம். ஆனால் தூரத்துலேருந்து தான் பார்த்தோம், கிட்டத்தில் பார்க்க முடியல. என்னென்னா வந்து எங்களுக்கு இந்த நேற்று வரும்போது இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. ஒரு மாதிரியாக ஒரு ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணோம், என்னடா போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு வந்து ஒரு சின்ன சங்கட்டமாக இருக்குது. என்ன ரீசன்னா, இங்கே இருக்கிற அந்த பறவைகள், இந்த ஒரு அமைதியான சத்தம். நம்ம ஃபுட்டுக்கு வந்து பில்லு பே பண்ணிட்டோம். அதாவது நீங்கள் திங்ஸ் வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுக்கறத வந்து அவங்க சமைக்கிறதுக்கு வந்து காசு கேட்கல. அந்த சிலிண்டர் ஒரு நேரம் பற்ற வைக்கிறாங்க, காலையில், மதியானம், நைட்டு அப்படின்னா ஒரு நேரத்துக்கு வந்து இரநூறுவா. இப்போ நீங்கள் நைட்டுக்கு சாப்பிட செய்ய சொன்னீங்கன்னா அந்த நைட் சமைச்சு தர்றதுக்கு சிலிண்டருக்கு மட்டும் இரநூறுவா கேட்குறாங்க. அதே மாதிரியே காலையிலனா காலையில் இரநூறுவா. அது போக நீங்களாம் பார்த்து சமைச்சு தர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கறது கிடையாது. இந்த டீல் நல்லாயிருக்கு. ஓகே தானே? ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு பார்த்து ஏதோ டிப்ஸை கொடுங்க. நாங்கள் வந்து 2 நேரம், அதாவது நைட்டும் காலையிலையும் சமைக்க சொன்னோம். இத்தனைக்கும் எங்களுக்கு ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் டீ காப்பி வச்சு கொடுத்தாங்க, அதே மாதிரி காலையிலையும் பால் வச்சு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நைட்டு சமையல், காலைல சமையல் சேர்த்து மொத்தமாக 400ரூவா வாங்கினாங்க. சரி, அவங்களுக்கு சமைச்சு கொடுத்ததுக்கு சேர்த்து நாங்கள் கொஞ்சம் காசு கொடுத்துட்டோம். அவ்வளோதான், இந்த டீல் முடிஞ்சது. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். நெக்ஸ்ட்டு வால்பாறை போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது தான் பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியாக இங்கே வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஒரு வரும்போது அந்த ரோடு மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்கும். அது நல்லா த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் மறுபடியும் அந்த ரோட்டில் தான் போகிறோம். ஏன்னா இதோட ஹைலைட்டே, இந்த ஸ்டேயோட ஹைலைட்டே அந்த ரோடு தான். வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய். மயிலன் பாய் சொல்லுங்கள். பாய். மம்மி பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.